guest, Mr. P. Arunappan. He served as a Baptist in Puriyu Church and worked as a professor in Don Bosco Agriculture College for 28 years. He is here with us to celebrate the 78th Independence Day. Welcome, dear sir. என் தமிழே உன்னை செங்கதிரோன் என வியந்தேனே, அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஆடிடுவோமே பல்லு பாடிடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதிடுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து விடுவோமே. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். முகமுடையார் உயிர் மொய்மர ஒன்றுடையார், இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனையும் நெஞ்சுடையார். ஞானத்திலே பர மோனத்திலே மானத்திலே அந்த தானத்திலே படை வீரத்திலே செல்வ பன்மையிலே உள்ள திண்மையிலே உண்மையிலே தவறாத புலவர் உணர்விலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு என்று முறுக்கும் இசை பாரதி பாடிய பெருமைக்குரிய நாடு என் பாரத நாடு. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் நாம் சுதந்திர காட்டை சுவாசித்த பொன்னாள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நிலை வகற்றாது. Follow me. நரை கூடி கிழப் பருவமைதி கொடு கூற்று கிரயணம் பின்மாயும் பலம். Today we gather here to celebrate the remarkable journey of our nation towards freedom. This year, the 70th Indian Independence Day 2024 is being celebrated with the theme of Viksit Bharat, which means Developed India. This theme reflects the Indian government's wishing to transform the country into a developed nation by 2047, which will be the 100th anniversary of Indian independence. It is a day that reflects the sacrifice of countless heroes who fought tirelessly for our liberty. As we look back, August 15, 1947 marked the end of the British colonial rule. வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம்.